உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்க இருக்கு? மிக நீளமான சுரங்கப்பாதையில டிராவல் வந்து எங்க வச்சிருக்காங்க? இந்த உலகத்திலே மிக நீளமான சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய மிக அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகத்தில் மிக நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டுல இருக்கு? நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல 198க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள போக்குவரத்து ஒரு இன்றியமையாத விஷயமா பார்க்கப்படுது. இப்படி போக்குவரத்துக்காக நிறைய தடைகள் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் சொன்னா சுத்திட்டு போகணும் சொன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு சுரங்க பாதையை அமைப்பதன் மூலமா வெறும் 100 கிலோமீட்டர்ல அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் எல்லா இடத்துலையும் இந்தியா மட்டும் இல்ல உலகத்தோட எல்லா நாடுகளிலும் சுரங்க பாதையில வந்து அமைச்சிருக்காங்க. இப்படி அமைச்ச சுரங்க பாதையிலே அதிகப்படியான தூரமும் அதிகப்படியான ஆழமும் கொண்ட சுரங்கப்பாதை ஒரே ஒரு நாட்டுல தான் இருக்கு. சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூரம் இந்த உலகத்திலேயே சுரங்கப்பாதை வழியாக அதாவது ஒரு எட்ஜில் நீங்க உள்ள போனா அடுத்த எட்ஜுக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா அது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய கோட் ஹார்ட் பேஸ் சுரங்கப்பாதை தான் இந்த உலகத்துல மிகவும் நீளமா இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த சுரங்கப்பாதை 57.1 கிலோமீட்டர் அதாவது 35.5 மைல் நீளம் கொண்ட உலகின் மிக ஆழமான மிகவும் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையா பார்க்கப்படும். இந்த சுரங்கப்பாதை தான் மிகவும் நீளமான சுரங்கப்பாதை. 2016 தான் இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. 2016 வந்து இந்த ரெக்கார்டை சுவிட்சர்லாந்து தான் வச்சிருக்காங்க. இந்த உலகத்தின் மிகவும் ஆழமாகவும் அது மட்டும் இல்லாம மிகவும் நீளமான சுரங்கப்பாதையை பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 57.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க ஒன் டைம் உள்ள போனா அந்த பக்கம் வரத்துக்கு 57 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பதான் அந்த பக்கம் அவுட்டர் வர முடியும். இதுவும் பெரிய மலைகளை குறைஞ்சி இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல சீகான் சுரங்கப்பாதை இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு. 53.85 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை தான். கடலுக்கு அடியிலையும் இந்த சுரங்கப்பாதையை வந்து அமைச்சிருக்குதான் இது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ 53.85 கிலோமீட்டர்ல அமைச்சிருக்கிற இந்த சுரங்கப்பாதை தான் உலகின் 2வது மிகப்பெரிய சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது. உலகின் 3வது பெரிய சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா சேனல் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிரான்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து அமைச்சிருக்காங்க. 50.45 கிலோமீட்டர் தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை இருக்கு. இதுவும் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட ஒரு ரயில் சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது. ஸோ 3வது இடத்துல கூடிய சுரங்கப்பாதை யுல்கியோன் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை தென்கொரியாவில் இருக்கு. 50.3 கிலோமீட்டர் 50.3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. இதனாலதான் இந்த சுரங்கப்பாதை 4வது இடத்துல இருந்து அதிவேக ரயில்களை இயக்கக்கூடிய சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது இந்த சுரங்கப்பாதை. 5வது இடத்துல சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ஏரி சுரங்கப்பாதை 38.8 கிலோமீட்டர் நீளம் சீனால இருக்கு. இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா சாலை சுரங்கப்பாதையா பார்த்து வாகனங்கள் போகக்கூடிய சுரங்கப்பாதையா வாகனங்கள் போகக்கூடிய சுரங்கப்பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனால இருக்கக்கூடிய 38.8 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை தான் மிகவும் நீளமான சுரங்கப்பாதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்தின் டாப் 5 சுரங்கப்பாதைகள் மிகவும் நீளமா இருக்கக்கூடிய மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அற்புதமான நவீன கட்டமைப்பால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையில பார்க்கும்போது மிகவும் அதிசயமும் அற்புதமா இருக்கும். அந்த அளவுக்கு சுரங்கப்பாதையை டிராவல் பண்றதும் ரொம்ப இருக்கும். எல்லா டெக்னாலஜியும் இந்த சுரங்கப்பாதையில பயன்படுத்தின்னு சொல்றாங்க. எல்லா கேமராஸ் எல்லா விஷயமும் இதுல இருக்கு. ஒரு முறை என்ட்ரான்ஸ் சொன்னா நீங்க அடுத்த முறை வெளியே வர வரைக்கும் உங்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இந்த சுரங்கப்பாதை நடத்தும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. எல்லாமே அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மட்டும் இல்லாம இந்த சுரங்கப்பாதை டிராவல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் சொன்னா லைக் பண்ண ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.